வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். இந்த மட்டன் குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராசி டிப்ஸ் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆளுன்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த கறி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் தான் ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலான குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்கும் போதும் அது வந்து வாசம் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதை வந்து பொரிய போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை போட்டு தாளிச்சிடலாம். லைட்டாக எல்லாம் பொரியட்டும். கருகாத அளவுக்கு பொரிய வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து எப்போதுமே லைட் ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து நல்லா எலும்பு கறியாக எடுத்திருக்கேன். எலும்பு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எலும்பு கறியாக வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிலே வந்து நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த மட்டனில் இயற்கையிலே வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோட சத்து வந்து நல்லா வற்றணும். அந்த வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கடையில் இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா அரைப்படும். பூண்டு, இஞ்சி வந்து சரிசமமாக வச்சுக்கலாம். இதோட நான் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். நம்ம மசாலா கொஞ்சம் நிறையா வேணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. நம்ம என்ன தான் ஆயிலில் வந்து வெங்காயம், தக்காளி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மட்டனும் வந்து நல்லா தண்ணி சத்து இல்லாமல் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இதில் நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கிறப்பவும் தக்காளி சேர்த்தோம். அது இல்லாமல் இந்த தாளிக்கிறதுக்கும் வந்து நம்ம தக்காளி சேர்க்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆயிலே வந்து நல்லா இந்த சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கும் போது அது நல்லா அந்த குழம்புல வந்து மேலாக வந்து நல்லா மிதந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஆயிலே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரை அலசி வச்சுருக்க தண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருப்போம்ல,
அது சேர்த்துக்கும் போது அது ஒரு சத்து கிடைக்கும் நமக்கு. அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் நார்மலான பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஏர் வந்ததுக்கப்புறமா 4 விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கடையில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து மலமலன்னு ஆயிரும். இப்போ இதில் வந்து முந்திரி கொஞ்சம் கசகசா எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி இல்லாட்டி கூட நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு வந்து ஒரு திக்னஸாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து 4 விசில் வந்து 10 நிமிஷம் கழித்து ஏர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக தான் வெந்திருக்கும். இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் காய்கறி சேர்க்குறேன். அதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா. இதில் நம்ம வந்து இன்னும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டாலுமே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கறிக்குழம்பு ப்ளெயினாக வைக்கிறது அது ஒரு கறிக்குழம்பு. இதில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். கத்திரிக்காய் வந்து அந்த குழம்பு கொதி வர்றதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கருப்பாக ஆயிரும். நான் வந்து ஒரு முழு கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணுறா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நான் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஏர் வந்ததுக்கப்புறமா 1 விசில் மட்டும் வச்சுக்கலாம். 1 விசில் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து உடனே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி காய் எல்லாமே குழஞ்சிரும். அதுக்காக நான் வந்து உடனே ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குக்கர் மூடி மேலே தண்ணி காமிச்சோன்னா அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா வெயிட்டை கழட்டிட்டு குக்கர் மூடி கழட்டிட்டு நம்ம வந்து குழம்ப கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தேங்காவை துருவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிக்கிற குழம்புல நம்ம வந்து இதை மேலாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் சாதம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூட்டபுளான ஒரு குழம்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராசி டிப்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.